பயலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிலவரங்களை குறித்து நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம். கரூர் நிகழ்வுக்கு சூழ்ச்சி தான் காரணம் அப்படின்னு தாவேகா நிர்வாகி ஆதவர்ஜுன அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. சோ அது அப்படிதான் இருக்குமா சார்? அது அவருடைய சூழ்ச்சியாக இருக்கலாம், வேற யாரும் அங்க சூழ்ச்சி செய்த மாதிரி தெரியல. பேசக்கூடிய ஆதவர்ஜுனா அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது, அவருடைய பின்புலம் என்ன, இதுக்கு முன்னால எவ்வளவு நாள் அரசியல்ல இருந்தாரு, அவருடைய செயல்பாடுகள் என்ன இருந்தது, அவர் மேல எத்தனை வழக்குகள் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும். அவரா பாட்டுட்டு சூழ்ச்சின்னு சொன்னா அவர் செய்த சூழ்ச்சியாகத்தான் இருக்குமே தவிர வேற யாரும் அங்க சூழ்ச்சி செய்ததாக இதுவரை நடந்திருக்கக்கூடிய எந்த காவல்துறை விசாரணையிலோ சிபிஐ விசாரணையிலையோ அருணாதக ஜெகதீசன் விசாரணையிலையோ யாரும் எதுவும் இதை பத்தி வாயை திறக்கல, சொல்லல. அப்ப அவரா நினைச்சுக்கிட்டு சூழ்ச்சின்னு சொல்றாருன்னா அவருக்கு ஏதோ சூழ்ச்சி இருந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. கூட்ட நெரிசலுக்கு பிறகு தாவேகா நிர்வாகிகள் கூட உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூட சொல்லல அப்படிங்கிறதுக்கு ஆதவர்ஜுனா ஏதோ காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ஆதவர்ஜுனா ஒரு அரசியல் அனுபவம் இல்லாதவர். தாவேகா நிர்வாகிகள் யாரும் போய் ஆறுதல் சொல்லன்றது யதார்த்தமான உண்மை. கொஞ்ச காலம் கழிச்சு கடைசியில என்ன செய்தாரு விஜய், மகாபலிபுரத்துல ஒரு நட்சத்திர விடுதியில தனித்தனி அறைகள்ல சந்திக்க வச்சு தங்க வச்சு அவங்களுக்கு போய் நேரடியா அவர் பேசினாரே தவிர களத்துல இருக்கக்கூடிய கரூர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட அவங்களுடைய வீடுகளை போய் பார்த்து பேசலன்றதுதான் மற்றவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது சினிமா மாதிரியே எல்லாம் போயிட்டு இருக்கே தவிர உண்மையில அரசியல் நடக்கிறதாக தெரியல. அதனால தாவேகா இப்பதான் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. 2.5 வருஷம் ஆட்சி தொடங்கி இப்பதான் பொது வெளிக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய அனுபவம் வேணும், பக்குவம் வேணும். 1-2 தடவை தேர்தல்லாம் சந்தித்து தோல்வியெல்லாம் பார்த்த பிறகுதான் கொஞ்சமாவது அனுபவம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ அரசியல் இந்த சினிமா மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. திமுக உள்பட எந்த கட்சியுடனே எங்களுக்கு எதிரி இல்ல அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. அதிமுக கூட்டணி இல்ல அப்படிங்கறத நேரடியா அவர் மறுக்கல அப்படின்னா அதிமுக அவர் சேருவாங்க சார் தாவேகா? அதாவது ஆதவர்ஜுனா சொல்றதும் விஜய் பேசுறதும் வித்தியாசமா இருக்கு. விஜய் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு, திமுக தான் எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்கிறார். இவர் பேசுறது அதுக்கு நேர முரண்பாடாக இருக்குது. அதிமுகவோட கூட்டணியா இல்லையான்றத முடிவு பண்ண போறது யாரு? தாவேகா அல்ல, பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவு எடுக்க போகுது. பாரதிய ஜனதா கட்சி தான் பின்புலமாக இருந்து இவங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அவங்க முடிவெடுத்து நீங்க அதிமுகவோட கூட்டணி கட்டாயம் வச்சுதான் ஆகணும்னு சொன்னா கடைசி நேரத்துல கூட்டணி வந்துடும். திமுகவோட கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. திமுக அதை பற்றி கவலையே படல. அவர் பேசுற விஷயங்களுக்கு பெரும்பாலும் பதில் சொல்றதே இல்லை. ஆனா அதிமுக அவர் ஆசைப்படுறாங்க. அது முடிவெடுக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கும். திமுக பலவீனமான கட்சி அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. அது ஏற்புடையதா சார்? இது ரொம்ப கேவலமா இருக்கு அவர் சொல்றது. எத்தனை ஆண்டுகளாக அனுபவம் உள்ள ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா பூத்துலையும் செயல்படக்கூடிய கமிட்டி இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் ஓரளவுக்கு அதிமுக. ஆனா ஆதவர்ஜுனா இப்படி முட்டாள்தனமான பதில்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறது அவருடைய அரசியல் அனுபவம் இல்லைன்றதான் காட்டுதே தவிர உண்மையில இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மிக வலுவான கட்சியாக இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது களத்துல நம்ம பார்க்க முடியுது. இப்ப இந்த SIR நடந்துட்டு இருக்குல்ல, யார் களத்துல இருக்கா? BLA 2 யார் இருக்காங்க? திமுகவினுடைய ஆட்கள் தான் இருக்காங்க. தாவேகாவோட எங்கேயாவது BLA 2 உட்கார்ந்திருந்து வேலை செய்யறாங்களா? திமுக தான் செய்துட்டு இருக்காங்க. அந்த திமுக பலவீனமான கட்சின்னு சொல்றது ஏற்புடையதல்ல. திமுக தனியா நின்னாக்கா ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அரசியல் களம் அப்படிதான் இருக்கா சார்? அவருக்கு அரசியல் களம் எப்படி இருக்குன்னு தெரியலன்றது அது தெளிவா தெரியுது. திமுக இதுக்கு முன்னாலேயும் தேர்தல்ல தனியாக போட்டி போட்டு ஜெயிச்சிருக்குது. இனிமேலும் போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க ஒரு கூட்டணியை விரும்புறாங்க. கூட்டணியா இருந்தாச்சுன்னாக்கி வலுவான கூட்டணி இருக்கும்போது வெற்றி நிச்சயம்ன்றதுல தெளிவா இருக்கிறதுனால காங்கிரஸோட இடதுசாரி கட்சிகளோட தொடர்ச்சியாக
அந்த மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டுறாங்க, விசிகாவோட கூட்டணி வச்சுக்கிட்டுறாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து அவங்க பலவீனம் ஆயிட்டாங்கன்னோ அல்லது அவங்க தனியானா ஜெயிக்க முடியாதோன்றது அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வலுவாக இருக்கிறது. அதே நேரத்துல இந்திய அளவுல அவங்க ஒரு இந்திய கூட்டணியிலையும் இருக்கிறதுனால கூட்டணியோட போட்டி போட்டாச்சுன்னா பெரிய வெற்றி கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் யதார்த்தம். அரசு வழங்கக்கூடிய இலவசங்கள் எல்லாவற்றையுமே ஆதவர்ஜுன் வந்து விமர்சனம் செஞ்சாரு. ஆனா இப்போ இலவசம் தான் மக்களுடைய உரிமை அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கிறாரோன்னு நினைக்கிறேன். இலவசம்ன்றது யாரும் அரசாங்கம் தர்றது அவங்க வீட்டுல இருக்கிற காசோ அவங்க கை காசோ தர்றது இல்ல. நாம கொடுக்கக்கூடிய வரியில் ஒரு பகுதி தான் நமக்கு திருப்பி வருகிறது. அது ரேஷன் கடையில கிடைக்கக்கூடிய ரேஷனாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், கொள்கை ரீதியாக முடிவெடுக்கிறது ஒரு அரசியல் கட்சி. அதுல அதை இலவசம்னு சொல்றதே தப்புன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி, நம்ம கொடுக்கக்கூடிய பல்வேறு வரிகள், வீட்டு வரி, தண்ணீர் வரி, மின்சார வரி, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மகிட்ட இருந்து எடுக்கக்கூடிய வருமானத்தை வச்சுதானே அரசாங்கம் அதை கொடுக்குது. அரசாங்கம் எல்லாருக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம் கொடுக்க முடியாத நேரத்துல, எல்லோருக்கும் உணவு கிடைக்கலன்ற நேரத்துல இந்த மாதிரி சலுகைகளை கொடுக்குறாங்க. அது அரசாங்கத்தினுடைய கடமை, ஆளும் கட்சியினுடைய கடமை. அதை வந்து மக்களுடைய உரிமை என்பதை தான் நானும் பார்க்கிறேன். ஓகே சார், நன்றி. நன்றி, வணக்கம்.